வணக்கம் சைலேஷ். வணக்கம். ஸோ இன்னைக்கு டே எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. ஓகே. ஸோ இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்? இன்னைக்கு நாளைய உலகம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது, நாளைய உலகம். அதுவும் இந்த ஏஐயோட கலக்கும் போது இன்னும் எப்படி எல்லாம் இருக்கும் அப்படிங்கிற அசம்ஷன் தான் பார்க்க போறோம். அதாவது ப்ரெசன்ட் டு ஃபியூச்சர் போகணும் அப்படின்னு சொல்கிறேன். ஆமா, ஃபியூச்சர்ல முக்கியமா இந்த ஏஐனால உலகம் எப்படி எல்லாம் மாற போகுது ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு என்ன பார்ப்போம், பாஸ்ட்லேருந்து ப்ரெசென்ட் ஃபஸ்ட்டு பார்த்துருவோம், அதுக்கப்புறம் ப்ரெசென்ட்டில் ஃபியூச்சர் என்னன்னு பார்ப்போம். ம் ஸோ பாஸ்ட்டில் ஏஐயோட பார்ட்டிசிபேஷன் எப்படி இருந்துச்சு உனக்கு தெரிஞ்சு? ம் பாஸ்ட்ல பாஸ்ட்ங்கிறத விட இப்போ ஒரு 5-6 வருஷமா தானே ஏஐயே இருக்கு. 1990s 1990s ஏஐ இருந்ததா? கேட்குறேன், ஏஐயோட பார்ட்டிசிபேஷன் எவ்வளோ இருந்துச்சுன்னு கேட்குறேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 0 தான். இப்போ ப்ரெசண்ட்டுக்கு வந்தோம் அப்படின்னா எந்த லெவலுக்கு ஏஐயோட பார்ட்டிசிபேஷன் இருக்குது டெய்லி லைஃப்பில்? டெய்லி லைஃப்ல 70% அதுதான் ஆக்கிரமிச்சிருக்கு. ஸோ இது ஆக்கிரமிச்சிருக்குன்னு சொல்கிறத விட ஆக்குப்பை பண்ண வச்சிருக்கோன்னு சொல்லலாம். ஸோ ஒரு காலத்தில் இடம் கொடுக்கறது என்னமோ நம்ம தான். இல்லை, ஆமாம், அதாவது இப்போ ஒரு லேண்ட் இருக்குது, கவர்மெண்ட் லேண்டை போய் ஹியூமன் வித்தவுட் பர்மிஷன் போய் கேப்சர் பண்ணி யூஸ் பண்ணுறாங்கன்னா அதுக்கு பேர் ஆக்கிரமிப்பு. நீயே பவர் கொடுத்து நீயே பண்ண வச்சுட்டு அதுக்கு என்னை விட அதிகமாக பண்ணுது அப்படின்றது பேர் அபகரிப்பு இல்லை. மீன் என்ன வார்த்தை சொன்னேன்? ஆக்கிரமிப்பு. ஆக்கிரமிப்பு. அது வராது, அப்படி வராது. ஓகேயா? ஓகே, நம்ம கண்டென்ட்டுக்கு வருவோம். ஸோ ஒரு காலத்தில் எல்லாமே பார்த்தா அப்படின்னா ஹியூமன் ஒர்க் தான். 2015 வரையுமே மனுஷங்க தான் உட்காந்து எல்லாத்தையுமே பண்ணணும். ஒரு ஆர்டிஃபிஷியலான நுண்ணறிவு கொண்ட எந்த விஷயமும் கிடையாது. நம்ம என்ன கமாண்ட் கொடுக்குறோமோ அதை ரன் ஆகி ரிசல்ட் கொடுக்கும். ஸோ இனிஷியல் பாயிண்ட் எப்பயுமே ஹியூமனாக தான் இருந்தாங்க. அவுட்புட் மிட் ப்ராசஸோ ரிசல்ட் கொடுக்கறதோ வேணால் கம்ப்யூட்டராக இருந்திருக்கலாம், அது ஒரு அட்வான்ஸ் டெக்னாலஜியாக இருந்திருக்கலாம், ஒரு இன்டெலிஜென்ஸாக இருந்திருக்கலாம். ஆனால் அது ஆர்டிஃபிஷியல் கிடையாது. ஐ மீன் அது ஆர்டிஃபிஷியலாக ஒரு அவுட்புட் கொடுக்குது, ஆனால் ஃபுல் அத்தாரிட்டியும் இன்டெலிஜென்ஸும் அது கிடையாது. ஒரு பேசிக்கான டேட்டாவை ஹியூமன் கொடுப்பான், அதை அப்கிரேட் பண்ணி கொடுத்துரும். ப்ராசஸ் கம்ப்ளீட்டு, மிஷின் பழைய ஃபார்முக்கு வந்துடும். ஸோ நீ எந்த ஆங்கிளில் கேள்வி கேட்குறியோ அதுக்கேற்ற மாதிரி அந்த மிஷின் ஒர்க் பண்ணிட்டு திருப்பி ஜீரோக்கு வந்து நின்றோம். அதாவது எண்டு முடித்த உடனே ஆஃப் ஆகி உக்காந்துடும், ஸ்டாப் ஆயிரும். இது மிஷின். அதால் சொந்தமாக யோசிக்க முடியாது, நம்ம கொடுக்குற கமாண்டை மட்டும் தான் ஒர்க் பண்ணும். இவன் மனுஷன் என்ன யோசிக்கிறான் அப்படின்னா, இப்போ தினைக்கும் நம்மளே போய் எல்லாத்தையும் பண்ணுறதுக்கு நமக்கு பதிலாக இன்னொருத்தர் இந்த இடத்துல உட்காந்து பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு இண்டிவிஜுவல் யோசிக்கிறான். தினைக்கும் காலைல எழுந்துச்சு நானே சமைக்கிறதுக்கு பதிலாக சுவிட்சு போட்டால் சமைச்சிட்டா நல்லா இருக்குன்னு யோசிக்கிறாங்க. பட் அப்படி பண்ண முடியாது. ஸோ அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்ரஸ் பண்ணி இப்போ இப்போ என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, சுவிட்சு போட்டால் வீட்டை கூட்டுது ஒரு ரோபோட். பார்சியலான இன்டெலிஜென்ஸ், ஃபுல் இன்டெலிஜென்ஸ் கொடுக்கல, பார்சியலாக. இது செவுறு வந்தால் இடித்தா திரும்பிக்கணும், அப்போ இடித்தா திரும்பணுன்றது மட்டும்தான் அதுக்கு தெரியும். எதில் இடித்தோம், ஏன் இடித்தோம், எத்தனை டைம் இடிச்சிருக்கோம் அப்படின்ற டேட்டாலாம் எடுத்து வச்சு அது கால்குலேட் பண்ணி, ஓ இந்த மாதிரி போனால் இந்த மாதிரி இடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சில ப்ரிகாஷன்ஸ் எல்லாம், அப்படி ப்ரிகாஷன்ஸ் இல்லை, சில முன்னெச்சரிக்கை சமிக்கைகள் நமக்கு கிடைக்கும். அப்போ நம்ம இந்த மாதிரி சில விஷயங்கள் நம்மளுக்கு சென்சாரில் படுறப்ப இடிக்க போகிறோம்னு தெரிஞ்சு நம்ம திரும்பிக்கணும் அப்படின்னு அது யோசிக்காது. போய் இடிச்சதுக்கப்புறம் இடிச்சிட்டோம் திரும்ப அப்படின்னு திரும்பும். இது ஆக்டிவாக வித்தவுட் ஒரு ஹியூமனோட கைடன்ஸ் இல்லாமல் ரன் ஆகக்கூடிய ஒரு மிஷின். பார்சியல் இன்டெலிஜென்ஸ் அதுக்கு இருக்கும்.
ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னா ஒரு கேள்வி கேட்ட அப்படின்னா அந்த கேள்விக்கான பதிலை யோசிச்சு அது எந்த விதத்தில் சொன்னால் உனக்கு அது புரியும் அப்படின்ற விதத்தில் பார்த்து அதை அவங்க சொல்லுது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அதுக்கு சொந்தமாக ஒரு யோசனை இருக்கும். நீ ஒரு கேள்வி தப்பாக கேட்டால் கூட இந்த கேள்வியே தப்பு, நீ கேள்வி இப்படி தான் கேட்குன்னு சொல்லாது, சொல்லும். ஆனால் முன்ன நீங்கள் கேட்குற கேள்விக்கு எனக்கு பதில் தெரில அப்படின்னு சொல்லிடும். ஆனால் இப்போ நீ கேட்குற கேள்வியே தப்பு, சரியான கேள்வி இப்படி தான் கேட்கணும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இன்னும் ஏஐ மனுஷங்க டெவலப் பண்ணிட்டாங்க. ஸோ ஒரு 800 கோடி பேர் இருக்கக்கூடிய பூமியில் ஒரு 100 1000 லட்சம் பேர் 1 கோடி பேர் 10 கோடி பேர் ஒரு ஹைலி திங்கிங் கெப்பாசிட்டியோடு இருக்காங்க. பட் ஜென்ரல் பீப்புளாக வந்து பார்த்தா போனால் அவங்க கொடுக்குற அவுட்புட்டை எப்படி யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு டூலாக யூஸ் பண்ணணும் அப்படின்ற ஸ்பாட்டை விட்டு ஏஐயை லிட்ரலி ஒரு பர்சன், நம்மளை விட ஹைலி இன்டெலிஜென்ட்டான ஒரு பர்சன் அப்படின்ற ஆங்கிளில் மக்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது எங்கே கொண்டு போய் முடிஞ்சிருக்குன்னா நம்ம இது கஷ்டப்பட்டுக்கிட்டு நமக்காக அவன் போடுவான், நமக்காக அவன் கஷ்டப்படுவான், நமக்காக அவன் கஷ்டப்படுவான், அவன் கஷ்டப்படுவான்னு நமக்களால் பண்ண முடிஞ்ச எல்லா ஒர்க்கையுமே அவன்கிட்ட கொடுக்கறது. இப்படி போக போக இன்னைக்கு ஒரு மிஷின், லிட்டரலி ஒரு மிஷின் இருக்குது, அதில் தேவைப்படுற இன்க்ரீடியன்ட் எல்லாம் போட்டுட்டு டிஷ்ஷு செலக்ட் பண்ண அப்படின்னா சமைச்சு கொடுத்துரும். அதுவே தோசை சுரத்துக்கு மிஷின் வந்துருச்சு, சப்பாத்தி போடுறதுக்கு மிஷின் வந்துருச்சு, பட்டன் எடுத்துனா தோசை மாவு ஊற்றி தோசை வெளியே வந்துடுது. இது மிஷின் என்ன ப்ரோக்ராம் இருக்கோ அது மட்டும் ஒர்க் பண்ணும். இதுவே போய் அது தேவைப்படுற இன்க்ரீடியன்ஸ்லாம் எடுத்துக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அது ரோபோ. எல்லாத்தையும் அதே பண்ணுது அப்படின்னா மனுஷன் எதுவுமே பண்ணாமல் இருப்பான். இது எங்கே போய் முடியும் அப்படின்னா, இதுக்கு சின்ன உதாரணமாக நானும் நீயும் சைக்கிளில் போயிருக்கோம் ஸ்கூல் படிக்கிறப்ப. இன்னைக்கு இருக்கிறத விட ஃபிசிக்கல் கண்டிஷன் பெட்டராக இருந்துச்சு நீ நானும் சைக்கிள் ஓட்டிகிட்டு இருக்கப்ப. இப்போ சைக்கிளை விட்டுட்டு சைக்கிள் போய் ஓட்டுறியா? நானும் ஓட்டுறதில்ல. பட் இப்போ 2 பேரும் வண்டி யூஸ் பண்ணுறோம். உடல் ரீதியாக என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டுருக்கு? கரெக்ட். ஃபர்ஸ்ட் விஷயம் தொப்பை. ஸ்வெட் ஆகிற விஷயம் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். சைக்கிள் ஓட்டுறதை கம்பேர் பண்ணுறப்ப ஸ்வெட்டிங் ரொம்பவே கம்மியாக இருக்கும். அதிகபட்சம் வண்டியில் ஓடுறப்ப நீ மென்டலாக ஸ்ட்ரெஸ் ஆகிற, சைக்கிள் ஓட்டுறப்ப ஃபிசிக்கலாக ஸ்ட்ரெயின் பண்ணணும், ஏறணும், மிதிக்கணும், பிரேக் பிடிக்கணும், வளைக்கணும், திருப்பணும், இதெல்லாம் இருக்குது. ஆனால் மிதிக்கணும், நீ தான் சைக்கிள் பெடல் பண்ணி ஆகணும். இங்கே பைக்கில் நீ முறுக்கிற, கியர் மாற்றுற, மற்றபடி எவன் எங்கேருந்து வந்து விடுவான் சாத்துவான்னு தெரியாது. அதில் மென்டலாக ப்ரெஷர் இருக்கும், 2 சேமா. ஆனால் அங்கே நீ கொடுக்குற ஃபிசிக்கல் இன்புட்டில் 5 to 10% தான் நீ வண்டியில் கொடுக்குற. உடம்பே வலிக்காமல் சுகமாக போயிட்டு சுகமாக வர. எக்ஸஸான எனர்ஜி உடம்புல இருக்கிறது ஸ்பெண்ட் ஆகும், உடம்புல சேவ் அப் ஆகிட்டே போயிட்டுருக்கு. இந்த ஒரு லாங் ரன்னில் போகிறப்ப ஹெல்த்தை பாதிக்கும். ஸ்வெட் ஆகிற கெப்பாசிட்டி இது நிறைய மீன் இங்கே விட இங்கே எனர்ஜி ஸ்பெண்டிங் வந்து கம்மியாயிடுச்சு. ரெண்டாவது நீ சிஸ்டம் ஒர்க் பண்ணுற, ஸ்கூலுக்கு போனோம், இறங்கணும், ஏறணும், ஓடணும், விளையாண்டோம், நிறையா சைக்கிளை தாண்டி நிறைய விஷயங்கள் பண்ணோம். ஆனால் இன்றைக்கி விளையாடுறது கிடையாது, ஃபிசிக்கல் எதுவுமே கிடையாது. ரொம்ப கம்மியாக ஆஃபீஸில் உட்காந்து வேலை செய்கிறோம், இங்கே உட்காந்து வேலை செய்கிறோம், இந்த நடக்கிறது மட்டும்தான். ஸோ எப்படி அந்த சைல்டுஹுட்லேருந்து இன்றைக்கி அடல்ட்ஹுட்டில் இவ்வளோ ஒர்க்கை வந்து நம்ம சிம்பிளாக எப்படி பண்ணலாம் அப்படின்றதுல சைக்கிள் பைக்குக்கு வந்துட்டோம். இந்த ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் இவ்வளோ உடம்போட மாற்றங்கள் தொப்பை போட்டிருக்கு. ஸோ தொப்பை போடணும் அப்படின்னா உனக்கு வெளியே தெரியுது வயிற்றுல வெளியே இருக்க ஃபேட், பட் உள்ளுக்குள்ள எவ்வளோ ஆர்கனை சுற்றி ஃபேட் வந்து கவர் ஆகிருக்குன்னு உனக்கு தெரியாது. ஏதோ ஒரு இஷ்யூ வந்தால் தான் தெரியும். உன் ஐசைட் எவ்வளோ குறைஞ்சிருக்கு, இந்த மாதிரி உடலில் நிறைய விஷயங்கள் உனக்கு மாறி இருக்கும். பட் உன்னால் தொப்பை மட்டும்தான் உனக்கு டக்குன்னு நம்மளால ஃபீல் பண்ணி சொல்லக்கூடிய விஷயம். இப்போ இன்னும் இதே நீ உட்காந்த இடத்துலேருந்து நான் ஆஃபீஸ் போகணும்னு நினச்சா போதும், உன்னை ஒரு டிவைஸ் வந்து ஆஃபீஸை கூட்டி போய் சேர்லேயே உட்கார வச்சிரும். அப்படின்னா இதை விட வண்டி ஓட்டுறதை விட கம்பேரிட்டிவ்லி 5% நீ அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணுற. எதுக்கு? யோசிக்கிறதுக்கு. நான் இங்கேருந்து ஆஃபீஸ் போகணும் அப்படின்னு நினச்சின்னா ஒரு டிவைஸ் நீ எங்கே இருக்கியோ அங்கேருந்து உன்னை ட்ராவல் பண்ணி கூட்டிகிட்டு போய் ஆஃபீஸில் விட்டுரும். அப்படின்னா அந்த இடத்துல நீ ஸ்பெண்ட் பண்ணுறது வெறும் ஒரு தாட் மட்டும்தான். இன்னைக்கு நினச்ச மூளையில் நினச்சாலே ஃபோனில் வந்து
யூஸ் பண்ண ஃபோனை யூஸ் பண்ண முடியும், லேப்டாப்பை யூஸ் பண்ண முடியுன்ற மாதிரிலாம் டெக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நீ நினச்சாலே நீ எங்கே போகணுமோ அந்த இடத்துக்கு போக முடியும் அப்படின்ற மாதிரி டெக் வர்றது ரொம்ப தூரத்தில் இல்லை. அந்த டெக்கு எப்படி போகும், அதுக்கு ஒரு இன்டெலிஜென்ஸ் இருக்கணும். ஸோ நம்மளோட இன்டெலிஜென்ஸை இருக்கிற இன்டெலிஜென்ஸை இருக்க இருக்க கம்மியாக குறைச்சிக்கிறோம். அதை குறைச்சிக்கிட்டு ஒரு மிஷினோட இன்டெலிஜென்ஸை அதிகப்படுத்தி அதோடைய கேப்பபிலிட்டிஸை நீ ஒரு இடத்துல மட்டும்தான் இருக்க முடியுன்ற ஒரு இன்டெலிஜென்ட்டை இன்னைக்கு அந்த அட்டானமஸ் கார்ல போய் ஏறி உக்காந்தா அது போய் சேர வேண்டிய இடத்துக்கு விட்டுரும். நீ அட்டானமஸ் காருக்கு போய் உக்காரணும், நீ உக்காந்துருக்க இடத்துல இருந்தே அடுத்து போக முடியும்னு சொல்றேன் நானு. அதான் அது இது இன்னைக்கு இருக்க நிலைமை. போடுற வேலை கிடையாது, பிரேக் அடிக்கிறது, கண்ணாடி பார்க்கணும், திருப்பணும், ஹார்ன் அடிக்கணும், எந்த ஒர்க் அது மீன் இதெல்லாம் ஒரு வேலையே கிடையாது. ஆனா அந்த வேலை கூட இல்லாத அளவுக்கு இன்னைக்கு வந்துருச்சு. இப்போ அப்ப என்ன பண்ற, ஏறி போய் உக்காந்து நீ எங்க போகணும்னு சொல்ற, சிப்பு வந்துருச்சு, நீ சொல்ல கூட தேவையில்ல, போய் உக்காந்து நினைச்சினா போதும். இப்போ இங்க நடந்து போய் உக்காரணும்ல, அது கூட சிரமமா இருக்கும் ஒரு காலகட்டத்துல. ஏன்னா நம்ம பார்த்தோம் பாஸ்ட் மந்த் நவம்பர்ல ஒபிசிட்டிக்கான ட்ரக்கு இந்தியாவில் 100 கோடிக்கு சேல்ஸ் ஆகிருக்கு. அதனால் அதிகமான சேல்ஸ் ஹைக் நடந்ததுனால ப்ரைஸை குறைச்சிருக்காங்க. அப்போ எவ்வளோ பெரிய மார்க்கெட்டிங் இருக்குது இங்கே. மார்க்கெட் அப்படின்றது எவ்வளோ மக்கள் இந்த ஒபிசிட்டியால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்க 100 கோடி காசு கொடுத்து அந்த மருந்தை வாங்குற அளவுக்கான மக்கள் தொகை இந்தியாவில் இருக்குன்றதுனால தான் அந்த மருந்து இந்தியாவில் 100 கோடிக்கு சேல்ஸ் ஆகிருக்கு. இவ்வளவு மீன் ஒரு வண்டி ஏறி உக்காந்து போகக்கூடிய இது வண்டின்றது இந்தியா ஃபுல்லாக இருக்க எல்லாத்துக்கும் கிடைக்கல, ஒரு 80% பீப்புள்கிட்ட இருக்கு. பட் இந்த நிலைமைக்கு ஒபிசிட்டிக்கான பிரச்சனை இவ்வளோ இருக்கு. இப்போ இன்னும் ஆட்டோனமஸ் கார்லாம் வந்துருச்சு, நினைச்சாலே போதும் அப்படின்ற மாதிரி வர வர இன்னும் மக்களுக்கான ஆப்ஷன்ஸ் அதிகமாயிட்டே போகும். உனக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துருச்சு அப்படின்னா இருக்க ஆப்ஷனை ஒரு 10 மடங்கு அதிகப்படுத்திக்கிறோம். ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்கிறப்ப இதை சூஸ் பண்ணலாமா அதை சூஸ் பண்ணலாமான்ற அந்த அந்த குழப்பத்திலேயே நம்மளும் இழக்க ஆரம்பிச்சிருவோம். ஒரு ஹியூமனோட பிரெயின் கெப்பாசிட்டியை இன்டைரக்டாக நம்ம இழந்துக்கிட்டு இருக்கோம். ஒரு காலத்தில் ஒருத்தர் 10 பேர்த்தோட ஃபோன் நம்பர் ஞாபகம் வச்சிருப்பாரு, இன்னைக்கு எனக்கு 2 பேர்த்தோட ஃபோன் நம்பர் தான் ஞாபகம் இருக்கு. அதாவது அந்த திங்கிங் கெப்பாசிட்டியும் மெமரி ஸ்டோரிங் கெப்பாசிட்டியும் அது இருக்குல்ல, நம்ம ஏஐட்ட போட்டால் வந்துடும். ஏஐயை ஒரு டூலாக யூஸ் பண்ணாமல் ஒரு பர்சன் லெவலுக்கு இன்றைக்கி கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. ஏஐ இருந்தால் எல்லாமே இருந்த மாதிரி, காலை பல்லு வைக்கிறது, பாத்ரூம் போனால் அதுவே கழுவி விட்டு குளிப்பாட்டி அமுச்சு விட்ரும், நீ எதுவுமே பண்ண தேவையில்லை. இன்னைக்கு இருக்கு, அட் ப்ரெசன்ட் வேர்ல்டில் இருக்கு. பட் இதே இன்னொரு மூவிங்க்கு கொண்டு வந்துட்டாங்கன்னா இன்னும் இதோட மனுஷனோட சோம்பேறித்தனம் அதிகமாகிடும். இது மனித இனத்தை எண்டு காடுக்கு கொண்டு போற அளவு கூட போகலாம். ரோபோட் அழிக்காது, மனுஷனே அழிஞ்சு போயிடுவான். நான் ஏஐ மனுஷங்களை கொல்லும் அப்படின்னு சொல்ல வரல. ஏஐ இருக்கு ஏஐ இருக்கு ஏஐ இருக்கு ஏஐ இருக்குன்ற நினப்புலையே மனுஷனே தன்னைத்தானே கெடுத்துக்கிட்டு ஃபிசிக்கல் கண்டிஷனை மோசமாக்கி அழியறதுக்கான சான்சஸும் இருக்கு. இப்போ இந்த சின்ன சின்ன ஹவுஸ் ஹோல்ட் டியூட்டிஸ் எல்லாம் ரோபோட்ஸ் வச்சு பண்ணிக்கிறோம் அப்படின்னா ப்ராப்பராக எல்லா வேலையும் இப்போ மனுஷன் பண்ணுற எல்லா வேலையும் ஏஐ பண்ணி முடிச்சிருது அப்படின்னா மனுஷனுக்கு வேலையே இல்லை. சும்மா இருக்காம என்ன பண்ணுவான், எந்த வேலையும் பண்ணுறதுக்கு இல்லைன்னா எத்தனை நாள் விளையாண்டுட்டு சும்மா சுற்றிக்கிட்டு இருப்பான். சும்மா இருக்கிறப்ப போர் அடிக்கும், வேலை பண்ணுவான். என்ன வேலை பண்ணுவான், அதான் வேலை பண்ணுவான். எல்லாமே போர் அடிச்சிடும். இது ஸ்பிரிச்சுவல் கனெக்ட் விட்டுருவோம். எதுவுமே ஒரு குறிப்பிட்ட அளவு மட்டும்தான் ப்ரெஷர் கொடுக்கும். அதுக்கு மேலே சும்மா இருந்தால் கூட அதுவும் போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். அது மனுஷனை ஹேண்டில் பண்ண முடியாது. அவன் மூளைக்கு ப்ரெஷர் தேவைப்படும், ஆனால் ப்ரெஷர் எடுத்துக்கிறதுக்கான சுச்சுவேஷன் அங்கே எதுவும் இருக்காது. இது ஒரு விதம், இப்படி போகிறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு. இன்னொரு ஆங்கிள் பார்க்கணும் அப்படின்னா ஒரு ஏஐயும் அதோட மெமரியை ஸ்டோர் பண்ணி அது கற்றுக்கிறதுக்கான ஸ்டோரேஜ் யூனிட் ஒன்று தேவைப்படும். ஸோ அதுக்கு சர்வர் ஒன்று தேவைப்படும். அந்த சர்வர் கண்டினியூஸாக ரன் ஆகிட்டே இருக்கும்.
கண்டினியூஸாக ரன் ஆகிறப்போ பார்த்தீங்கன்னா அதை கூல் பண்ணணும். கூல் பண்ணுறதுக்கு தண்ணி வேணும். இன்னைக்கு சர்வர்ஸை அமெரிக்காவில் தான் நிறைய ஏஐ டெக்ட் நிறைய அங்கே தான் இருக்குது. இன்னைக்கு ஏஐ பூம் ஆகுது அமெரிக்காவில் தான். ஸோ அங்கே தான் நிறைய சர்வர்ஸும் இருக்குது. இதை ஒரு சின்ன இது மட்டும் படிக்கிறேன். ஓப்பன் ஏஐ சாட் ஜிபிடி வந்து என்ன பண்ணுதுன்னா ஒரு நாளைக்கு மீன் 10 ப்ராம்ப்ட்டு 10 to 50 ப்ராம்ப்டை ப்ராசஸ் பண்ணுறதுக்குள்ளார 2 லிட்டர் தண்ணியை வந்து யூஸ் பண்ணுதான் அந்த ஓப்பன் ஏஐ அப்படின்ற சாட் ஜிபிடி. இதுக்கு டேட்டா சர்வீஸை கூலாக வச்சுக்கிறதுக்கு, ஹீட் ஆகிராமல் கூலாக வச்சுக்கிறதுக்கு 100 மில்லிவாட் டேட்டா 100 மில்லிவாட் டேட்டாவை ப்ராசஸ் பண்ணக்கூடிய ஒரு டேட்டா சென்டர் 2 மில்லியன் லிட்டர் பர் டே தேவைப்படுதான் கூலாக ரன் பண்ணுறதுக்கு. 2 மில்லியன் லிட்டர்ஸ் பர் டே. குளோபலாக பார்த்தா அப்படின்னா உலகம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 560 பில்லியன் லிட்டர்ஸ் தேவைப்படுதான் வருஷத்துக்கு. சாரி, டேயில் 560 பில்லியன்றது ஒரு வருஷத்துக்கு தேவைப்படுது உலகம் ஃபுல்லாக இருக்க எல்லா டேட்டா சர்வர்ஸுக்கும் கூலாக ரன் பண்ணுறதுக்கு. இதே இன்னும் ஒரு குறிப்பிட்ட வருஷம் கழித்து பார்த்தோம் அப்படின்னா 1.2 ட்ரில்லியன் லிட்டர் வந்து தேவைப்படும். அப்படி 2030க்குள்ளார 1.2 ட்ரில்லியன் லிட்டர்ஸ் வந்து தண்ணி தேவைப்படும் சொல்லியிருக்காங்க. இதில் 3ல் 2 மடங்கு டேட்டா சென்டர் அமெரிக்காவில் இருக்க டேட்டா சென்டர் மட்டும். அமெரிக்காவில் நீர் கம்மியாக இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸான அரிசோனா, டெக்சஸ், கலிஃபோர்னியா, நியூ மெக்சிகோ, நிவேடா அப்படின்ற மாதிரியான ஊர்கள் அமைக்கப்பட்டிருக்கு. ஏன்னா இங்கே தான் எலக்ட்ரிசிட்டி விலை வந்து கம்மி அப்படின்னு அங்கே அமைச்சிருக்காங்க. எலக்ட்ரிசிட்டி விலை கம்மி, ஆனால் வாட்டர் ரிசோர்ஸ் அங்கே கம்மி. ரெண்டுமே அங்கே கம்மி. அந்த இடத்துல கூகுள், மைக்ரோசாஃப்ட், அமேசான்ற எல்லா பெரிய கம்பெனியும் தன்னோட சர்வரை வச்சிருக்காங்க. ஒரு கம்பெனியும் யாரோட ஏஐ பெருசு அப்படின்றதுல போட்டி போட்டு டெவலப் பண்றாங்க. ஏஐ ஃபாஸ்டா கத்துக்கிறத விட ஃபாஸ்டா தண்ணியை காலி பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ ஃப்ரெஷ் வாட்டர் பூமியில் எவ்வளோ இருக்கு அப்படின்னா ரொம்ப ரொம்ப கம்மி. ஃப்ரெஷ் வாட்டர் தான் இன்னைக்கு ஹியூமனுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். செகண்ட் லெவலாக வந்து கடல் தண்ணியை டீசாலினேஷன் பண்ணி மனுஷங்க குடிச்சிக்கிட்டு இருக்காங்க. சைனா என்ன பண்ணியிருக்கான், சர்வரை கொண்டு போய் கடலுக்கு அடியிலே வச்சு விட்டான். வெளியே இருந்தால் தான் தண்ணி தேவைப்படும், நான் தண்ணி கடியிலே வச்சு விட்டுறேன் அப்படின்னு தண்ணி கடியிலே வச்சு விட்டான். பொதுவாக மழை எப்படி பெய்யுது அப்படின்னா கடல் பரப்புல வெயில் அடிக்கும், எல்லா வாட்டர் ரிசோர்ஸ்ல இருந்தும் ஹீட் ஆகி கொஞ்சம் ஆவியாகி தண்ணி மேலே போய் குப்பை டஸ்ட்டுக்கு எல்லாம் சேர்ந்து மேகமாக மாறி அது ஒரு மாதிரி மழை பெய்யும். டெம்பரேச்சர் எங்கே கூலாக இருக்கோ எங்கே வார்மாக இருக்கோ அதை பொறுத்து மழைகள் பெய்யும். இப்போ ஆல்ரெடி CO2னால கிரீன் ஹவுஸ் கேஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகி ஹீட் ஆகுது பூமின்னு சொல்கிறாங்க. சிம்பிளாக சொல்லணும்னா பூமி வட்டமாக இருக்கும், கார்பன் டை ஆக்சைடு போயிட்டு ஒரு லேயர் மாதிரி மேலே ஃபார்ம் ஆகிரும் அட்மாஸ்பியருக்கு கீழே. சன்லைட்டு CO2 தாண்டி உள்ளே வந்துடும், யூஏரியாலாம் உள்ளே வந்துடும், ஆனால் வெளியே போக முடியாது. CO2 வந்து வெளியே போகாமல் தடுத்துக்கும், அது மாற்றி மாற்றி ரிஃப்ளெக்ட் ஆகிட்டே இருக்கும். புதுசாக உள்ள யூவிரேஸ் வந்துக்கிட்டே இருக்கும். உள்ளே வந்த யூவிரேஸ் வெளியே போக முடியாமல் பூமிக்குள்ளேயே ரொட்டீனாக சுற்றிக்கிட்டே இருக்கிறதுனால தான் பூமி ஹீட் ஆகுது. ஹீட் ஆகிறப்ப ஐஸ் உருகி கடல் தண்ணி அதிகமாகிட்டே இருக்குது. ஜென்ரலாக இது வந்து நடக்கக்கூடாது, இதுவே நடக்குது. ஆல்ரெடி வெயில் யூவிரேஸில் தண்ணி ஹீட் ஆகி மேலே ஆவியாகி போய் தான் திடீர்னு க்ளவுட் பஸ்ட் ஆகி கண்ட இடத்துல கண்டபடிக்கு மழை பெய்யுது. க்ளவுட் பஸ்ட்ன்றது ஒரு 50 சென்டிமீட்டருக்கு அதிகபட்சமான மழை ஒரே இடத்துல ஒரே டைம்ல பெய்யுறது பேர் க்ளவுட் பஸ்ட்னு சொல்லுவாங்க. நம்ம வயநாட்டில் மழை பெஞ்சது அப்படிதான், துபாயில் வந்தது, இந்த மாதிரி நிறையா இடங்களை வருது. இப்போ கடலுக்கு அடியில் சர்வரை வச்சு அந்த பக்கம் சர்வர் ஒரு பக்கம் ஹீட் ஆகும். கடல் ஃபுல்லாக கொதிச்சு போயிடாது, ஆனால் அந்த சர்வரை சுற்றி இருக்கக்கூடிய கொஞ்சம் வாட்டர் வந்து
ஒரு மாதிரி ரொம்ப மைனஸ் டெம்பரேச்சர்லேருந்து கொஞ்சம் வார்மான டெம்பரேச்சருக்கு மாறும். அங்கே இருந்த எல்லா ஆர்கானிசமும் அந்த குளோரல் பவளப்பாறைகள் அந்த மாதிரி மற்ற உயிரினங்கள் எல்லாம் அந்த கூலான டெம்பரேச்சரில் இருந்து வாழ்ந்த விஷயம். இப்போ அந்த சர்வர் எமிட் பண்ணுற ஹீட்லால் அது எல்லாமே அந்த இடத்துல அழிய ஆரம்பிக்கும். அது அந்த இடத்த விட்டு அழிஞ்சுது அப்படின்னா அதை சாப்பிட்டு வாழக்கூடிய மற்ற உயிரினங்கள் ஒரு செயின் மாதிரி தானே. நீ ஒரு செயினை உடச்சிட்ட அப்படின்னா அந்த செயினோட லிங்க் முடிஞ்சு போயிடுது. கொஞ்சம் கொஞ்சமாக தொடர்ச்சியாக எல்லாமே பிரேக் ஆக ஆரம்பிக்கும். கடலும் ஒரு பக்கம் நம்பிக்கிட்டு இருக்கு, தண்ணி அதிகமாக ஆவியாகி மேலே போய்கிட்டு இருக்கு. எங்கே மழை பெய்யக்கூடாதோ அங்கே மழை பெய்யும், கொஞ்சமாக பெய்யுது குப்பு குப்புன்னு பெய்யும். ஸோ ஒருத்தன் நிலத்து மேலே சர்வர் கட்டி அங்கே தண்ணியை ஊற்றி அங்கே காலி பண்ணுறான், அங்கே மனுஷனுக்கு தண்ணி கிடைக்க மாட்டேங்குது. நீ ஃபோன் யூஸ் பண்ணி சாட் ஜிபிடி யூஸ் பண்ணலாம், பட் குடிக்க தண்ணி இருந்தால் நீ அதையே பண்ணுவ. நீ வாழ்றதுக்கு தண்ணி வேணும், ஏஐ வாழ்றதுக்கு தண்ணி தேவையில்லை. இப்போ நம்ம வாழ்றது முக்கியமா ஏஐ வாழ்றது முக்கியமா? இல்ல ஏஐ வாழ்றதுக்கு தண்ணி தேவை. என்ன சொல்றேன் அப்படின்னா, ஏஐ வாழ்றதை விட நம்ம வாழ்றது முக்கியம். ஸோ அதை விட தண்ணி நமக்கு முக்கியம் அப்படின்னு சொல்ல வரேன். ஏஐ ரன் பண்ணுறது விட நம்ம உயிர் வாழ்றது முக்கியம். ரெண்டு பேருக்குமே தண்ணி தேவைப்பா, கரெக்டு தான். ரெண்டு பேருக்குமே தண்ணி தேவை, அப்போ தான் ஏஐ உயிரோட இருக்கும், நம்ம உயிரோட இருப்போம். ஆனால் யாரோட உயிர் மஸ்ட்டு அப்படின்றது தான் என் கேள்வி. ஸோ இன்னைக்கு உலகம் இப்படி இருக்குது. இன்னைக்கு தண்ணி தட்டுப்பாடுகள் பெருசாக சில நாடுகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க இன்றைக்கே. பட் உலகளாவிய மெஜாரிட்டியான நாடுகள் தண்ணிக்காக பிரச்சனை போட்ட அளவுக்கு இல்லை. 3ஆம் உலகப் போர் வந்தால் தண்ணிக்காக தான் 3ஆம் உலகப் போர் வரும் அப்படின்னு சில விஷயங்கள் சில நேரங்கள் நான் கேள்விப்பட்டிருக்கேன் காது வாக்கில். ஆனால் இது இப்படியே போச்சு அப்படின்னா நம்ம இன்டெலிஜென்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே வறட்சியினால் வீழ ஆரம்பிச்சிருவோமோ அப்படின்ற கேள்வி இருக்குது. ஸோ சர்வர் ரன் பண்ணுறப்ப ஹீட் ஆகுறது உண்மை, தண்ணி தேவைன்றது உண்மை. இது எப்படி அப்ரோச் பண்ணி இதுக்கான சொல்யூஷன் கொண்டு வந்து மனுஷங்க ஏஐயை ஒரு டூலாக மட்டுமே தான் கன்சிடர் பண்ணணும். தனக்கான ஈக்குவலாக பார்த்துட்டாங்க அப்படின்னா, தனக்கான ஈக்குவலாக நானும் அவனும் ஒரே சேரில் உட்காந்து நான் சாப்பாடு சாப்பிட்றேன், அவன் கரண்ட்டை சார்ஜ் போட்டுக்கிட்டுன்னு அர்த்தம் கிடையாது. தனக்கு பதிலாக தன்னோட இடத்துல அந்த ரோபோ வச்சு வேலை வாங்கிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறதே எங்கே போய் முடியும் அப்படின்னா ஹியூமனோட எக்ஸ்டென்ஷனுக்கு போய் முடியலாம். ஏன்னா நம்ம உடல் அப்படின்றது ஒரு ஒரு காரை நம்மளால் தூக்க முடியும். ஆனால் நம்ம பிரெயினில் லிமிட்டர்ஸ் அப்படின்னு சில விஷயங்கள் இருக்கிறதுனால நம்மளால் இவ்வளோ தான் தூக்க முடியும். நமக்கு பிரெயின் நமக்கு ஒரு ஒரு ப்ரொடெக்டிவ் லேயர் வந்து போட்டு வச்சுக்கும். சில பேர் ப்ராக்டிஸ் மூலயமா அந்த லிமிட்டர்ஸ் எல்லாம் தாண்டி வந்திருக்காங்க. பட் ஜென்ரலாக ஹியூமன் பாடிக்கு நிறைய கெப்பாசிட்டி இருக்குது. ஆனால் இன்னைக்கு நிலவரப்படியே அந்த கெப்பாசிட்டியை நிறைய எல்லாத்தாலும் யூஸ் பண்ண முடியல, ரொம்ப ஃபியூ மட்டும் யூஸ் பண்ணுறாங்க. பட் இப்படியே போச்சுன்னா அந்த ஃபியூ கூட இன்னும் ஃபியூவர் ஆயிடுவாங்க. ஏன்னா இன்றைக்கே யாரும் கஷ்டப்பட ஆசைப்பட மாட்டுறாங்க. நாளுக்கு நாள் ஏஐ நமக்கு என்ன பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா 10 பேர் பண்ணுற வேலையை ஒரு ஆள் பண்ணுறப்ப இருக்க அந்த வேலையை ஏஐ பார்த்துக்கும் நம்ம சோம்பேறி ஆகிட்டு இருக்கோம். ஒரு ஆங்கிளில் நான் ஒரு கேள்வி எனக்கு இருக்குது. நான் போய் கூகுளை தேடணும் அப்படின்னா 10 வெப்சைட் 20 வெப்சைட் 100 வெப்சைட் உட்காந்து மணிக்கணக்காக தேடணும். இன்றைக்கி சாட் ஜிபிடியில் போட்டால் டக்குன்னு எடுத்து கொடுத்துருது. அதுக்குன்னு பசிக்குது தோசை சுற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு ஏஐ ஒரு ரோபோ வச்சுக்கிறேன், போய் தோசை சுற்றுட்டு வா அப்படின்னா அது சுட்டுட்டு வரும், சாப்பிடுவேன், படம் பார்த்துக்கிட்டு இருப்பேன். படத்துலையும் மனுஷன் நினைக்கிறானா ரோபோட் நினைக்கிறானா உண்மையா பொய்யானே தெரியாது. ஸோ இன்னைக்கு சோஷியல் மீடியா தான் நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. நாளைக்கு அது ஹியூமன் ரன் பண்ணுறானா இல்லை ஹியூமன் மாதிரி இருக்க ஒரு ஏஐ, ஐ மீன் ஒரு உருவம் கூட இல்லாமல் கற்பனையாக ஒரு விஷயத்தை கண்ணில் காட்டக்கூடிய ஏஐயாக மனுஷனால வெரிஃபிகேஷன் பண்ண முடியாது. ஸோ இப்போ நான் ஒரு பெரிய யூடியூபர் அப்படின்னா நான் இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கேன், சலுப்பாக இருக்குது, நான் என்ன பேசுவேன், ஒரு டாபிக் கொடுத்தா அதை பற்றி எப்படி பேசுவேன்றத நான் அந்த ஏஐக்கு ஃபீட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா அன்றைக்கி அது ஒரு ஃபேக்கான வீடியோ அதை போட்டு விட்ரும். இப்போ என்னோட டிசிப்ளின் போயிடுச்சுல, ஒரு நாள் கூட மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நான் வீடியோ போடுறேன்னா ஸோ அந்த ஏஐ இருக்குது யாருக்கும் தெரிய போகிறதில்ல அப்படின்னு நான் மிஸ் பண்ணுறேன்ல. ஒரு நாள் 2 நாள் போகலாம் அப்படியே தொடர்ந்துக்கிட்டே போய்கிட்டு இருக்கும்.
ஸோ இது வந்து ஏஐ நான் எதுக்கு உனக்காக வேலை செய்யணும் அப்படின்னு நம்மளை அழிக்கிறத விட நம்மளே வேலை செய்யாமல் இருந்து நம்மளை அழிச்சுப்போம் அப்படின்றது தான் என்னோட கருத்து. ஏன்னா ஹியூமன் பாடி அதிகமாக வேலை செஞ்சாலும் பெயின் ஃபீல் பண்ணும், வேலையே செய்யாட்டியும் பெயின் ஃபீல் பண்ணும். ஒரு வண்டி மாதிரி தான், யூஸ் பண்ண வச்சுருந்தா வண்டி வீணாயிரும் அப்படின்ற மாதிரி தான் ஹியூமன் பாடியும். அதுக்கான கெப்பாசிட்டி கொஞ்சமாச்சும் அதை யூஸ் பண்ணணும். அந்த லெவலுக்கு கூட நம்ம யூஸ் பண்ணல அப்படின்னா வி ஆர் குட் ஆஸ் வேஸ்ட். ஸோ இன்றைக்கி இருக்க ஏஐ சில பேரை வேஸ்ட், ஹியூமன் சொசைட்டியில் சில நபர்களோட ஸ்கில் வந்து ஸ்கில்லு வேஸ்ட்னு ஆக்கியிருக்கு. நாளைக்கு மக்களையே வேஸ்ட் அப்படின்ற மாதிரி கொண்டு போய் நிறுத்தும். ஸோ இதுதான் என்னுடைய வியூ ஏஐ பற்றி. மனுஷங்க எந்த அளவு ஃப்யூச்சரில் மாறுவாங்க அப்படின்னா எதுக்குமே பிரயோஜனப்பட மாட்டாங்க. நடக்க முடியாது, பேச முடியாது, குழந்தை பெற்றுக்க முடியாது. ஸோ லிட்ரலி ஒரு ஒரு பார்க்கக்கூடிய உணரக்கூடிய கோமா பேஷண்ட்டாக இருக்கும். டக்குன்னு சாப்பிடணும், ஃபாஸ்ட் ஃபுட் வந்துடுச்சு. இப்போ அது கூட கஷ்டமாக இருக்குது. ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்றதுக்கே கஷ்டமாக இருக்குது. அடுத்த கட்ட ஃபுட்டு ப்ராசஸ் ஆகிரும், வந்துக்கிட்டு இருக்கு, சீக்கிரம் வந்துடும். விரைவில் அதை பற்றி பேசுவோம். மாத்திரை போட்டால் ஸ்பேஸுக்கெல்லாம் இப்படியெல்லாம் வந்து நடக்கும் அப்படின்னா இப்ப இது வந்து காசு இருக்க ப்ரிவிலேஜான மக்களால மட்டும்தானே இதை அவைல் பண்ணிக்க முடியும். பெரிய பாயிண்ட்டை மிஸ் பண்ணுற. ஒரு காலத்தில் பணக்காரன்ட்ட மட்டும்தான் காரோ பைக்கோ இருந்துச்சு. எல்லாரும் மாட்டு வண்டி, குதிரைகள், மாடுகள் வச்சுருந்தாங்க. மாட்டு வண்டி, குதிரை வண்டி வச்சுருந்தாங்க. இன்றைக்கி எல்லார்ட்டையும் பைக்கும் காரும் இருக்குது. பணக்காரன் குதிரை வச்சுருக்கான், யானை வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்கான். ஒரு விஷயம் புதுசாக வரப்ப அது காசு இருக்கவங்க கையில் இருக்கும். ஆனால் மேலே இருக்கவனுங்க அதிகமாக காசு சம்பாதிக்கணுன்ற ஆசையில் கீழே இருக்கவனை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி முடியாத ஒன்று முடியும்னு வாங்க வச்சு இன்றைக்கி அப்படிலாம் பண்ணிட்டுருக்காங்க. ஒரு அப்பார்ட்மெண்ட் 60 லட்ச ரூபா, 1 கோடி ரூபான்னு விற்கிறாங்க. இஎம்ஐ போட்டு வாங்குறான். 1 கோடி ரூபாய்க்கு 2 கோடி ரூபா, 2.25 கோடி ரூபா இஎம்ஐ கட்டிடுறான். மொத்தமாக அவன் கட்டணம் சேர்த்தனா 60%, 70% எக்ஸ்ட்ரா கட்டியிருப்பான். அதை பற்றி அவன் யோசிக்கிறது இல்லை. சேலத்தில் ஒரு வீடு இருக்குது, ஆனால் சென்னையில் ஒரு வீடு வாங்க ஆசைப்படுறாங்க. வாழ்க்கை வேஸ்டாகி போயிடுது. நாளைக்கு இந்த டெக்கு வந்து பணக்காரன் கையிலேருந்து ஏழை கைக்கு வரும். அன்னைக்கு பணக்காரன் வேற விஷயம் நோக்கி ஓடிட்டு இருப்பான். இவங்களாம் இதை முடிச்சு தூங்கிட்டு இருப்பாங்க. அவங்க அடுத்ததுக்கு போயிடுவாங்க. ஆமா, இது இன்னைக்கு நடந்துச்சு, நாளைக்கு அது நடக்கும்னு சொல்றேன். ஆனா அந்த அடுத்துக்கு போறதுக்குள்ளார யாருமே இல்லாம கூட போயிடலாம். இப்ப இன்னைக்கு இருக்க சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு சர்க்கரை நோய் வருதுப்பா. பிளட்ல சுகர் லெவல் அதிகமா இருக்கு. ஏன்? பேரண்ட்ஸோட பிளட் சுகர் லெவல் அப்படி இருக்கிறதுனால தான். எதை சாப்பிடணும்னு தெரில, எப்போ சாப்பிடணும்னு தெரில, எதுக்கு சாப்பிடணும்னு தெரில. வின்டர் டைமில் உடம்பு டெம்பரேச்சரை கூலாச்சு அப்படின்னா டான்சில் பிரச்சனை வரும். உடம்ப வார்மாக வச்சுக்கணும் அப்படின்னா ஜிஞ்சர் எடுத்துக்கலாம் ரெகுலராக டீயில். அது உடம்பு கொஞ்சம் வார்மாக வச்சுக்கும். மார்னிங் ஈவினிங் டீயில் ஜிஞ்சர் போட்டுக்கலாம். அது பாடி ஹீட்டை ரெகுலேட் பண்ணி வச்சுக்கும். ஸோ டான்சில் பிரச்சனை வராது, கோல்டு வராது. தெரியறதில்ல யாருக்கும். கிரீன் டீ நம்ம கிட்ட இருக்க எல்லா சூழலுக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்கு. ஆனால் ரொம்ப ஈஸியான, ட்ரெண்டியான, ஃபேஷனான, பார்த்தா எல்லாரும் ஆச்சரியப்படக்கூடிய பிரம்மாண்டமான விஷயத்தை தான் நல்ல விஷயம் நினைக்கிறாங்க. அதில் ஒன்று தான் ஏஐ. நாளைக்கு மண்டே நோண்டி உள்ள சிப்பு வச்சுக்கிட்டா நல்லா இருக்குன்னு சொன்னான்னா நாளைக்கு பண்ணுவானுங்க. 10 லட்சம் 20 லட்சம் செலவு பண்ணி பண்ணுவானுங்க. பண்ண மாட்டாங்கன்றியா? இன்னைக்கு எவனோ ஒருத்தன் பைக்கில் இமயமலை வர போயிட்டு வரான் அப்படின்னு பார்த்துட்டு 10 பேர் 100 பேர் பைக் வாங்கிட்டு இருக்கான். 12 லட்சம் 15 லட்சம் 30 லட்சம் போட்டு. 30 லட்சம் போட்டுருந்தா மாதம் ஒரு நல்ல அமௌண்ட் வந்திருக்கும். குறைஞ்ச ஒரு 30,000 ரூபா, 30,000 இல்லை, ஒரு நிமிஷம்.
கரெக்டாக சொல்லிடுறேனே, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மாதம் 25,000 வருமானம் வந்திருக்கும். 30 லட்சம் ரூபாய் ப்ராப்பரான வேலை இன்வெஸ்ட் பண்ணியிருந்தானா மந்த்லி இன்கமாக ஃபிக்ஸ்டு இன்கமாக 25,000 வந்திருக்கும். 20 லட்சம் 30 லட்சம் போட்டு வண்டி வாங்குறானுங்க. அதுக்கு பெட்ரோல் போட்டு அதுக்கு மெயின்டெனன்ஸ் பண்ணி அந்த வண்டி வாங்கின காஸ்ட்டில் ப்ராப்பராக இன்வெஸ்ட் பண்ணியிருந்தானா ஃபிக்ஸ்டு இன்கமாக மாதம் 25K சேஃபாக வந்திருக்கும் வித்தவுட் ரிஸ்க்கு. இன்னைக்கு நான் ஒரு ரீல் பார்த்தேன். ஒரு தாத்தா 12 லட்ச ரூபா செலவு பண்ணி புதுசாக பெங்களூர்லேருந்து ஒரு வண்டி வாங்கியிருக்காரு. எனக்கு பணம் ஒரு விஷயமே இல்லை, இதெல்லாம் என் காடு தான், மரத்தை தட்டினா தேங்காய் வராது பணம் தான் வருன்றாரு. 12 லட்சம் ரூபாய். ஸோ அவ்வளோ செலவு பண்ணி பண்ணுவாங்கன்னு கேட்குறோம். இன்னைக்கு பண்ணுறாங்க. அவங்க இதெல்லாம் வளர்ச்சிக்கு உதவாதோ அதுலலாம் கண்ணை மூடிக்கிட்டு பைத்தியங்கள் மாதிரி செலவு பண்ணுறாங்க. ஸோ நாளைக்கு இந்த டெக்கு இருக்குது, உங்களுக்கு இப்படியெல்லாம் உங்களுக்கு வசதியாக இருக்குன்னு சொன்னால் பண்ணுவாங்க. இன்றைக்கே நின்று பாத்திரம் வளர்க்க முடியலன்னு சொல்லிட்டு பாத்திரத்தை கழுவுறதுக்கு மிஷின் வாங்குறாங்க. சமைக்கிறதுக்கு நீங்கள் சமைக்க வேணாம், நீங்கள் இன்க்ரீடியன்ட் அதில் போட்டுட்டிங்கன்னா அதுவே சமைச்சிரும், நீ நின்று தாளிக்க கூட வேணாம்னு சொல்கிறான். அதை மக்கள் வாங்கி ப்ரொமோட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 10 வருஷத்தில் வீட்டு என் வீட்டே அது வந்துடும். சரி, கருமத்தை சமைச்சு தான் மிஷின் சமைச்சு தொலையுது அப்படின்னா சாப்பிட்டு மற்ற நேரத்தில் வச்சு உடம்பை பார்த்துக்கிற வேலையை பண்ணுவாங்கன்னு கேட்டால் பண்ண மாட்டாங்க. நானே கஷ்டப்படக்கூடாது தான் மிஷின் வாங்கி வச்சுருக்கேன், நீ என்ன எக்ஸசைஸ்லாம் பண்ண சொல்லி உடம்பை கஷ்டப்பட சொல்கிற? இவங்க ஃபிசிக்கல் சைனை விட மென்டலாக இவங்க கஷ்டப்படணும் அப்படின்றத விரும்ப மாட்டுறாங்க. சொகுசா உடம்புல கொஞ்சம் கூட பெயினே இல்லாமல் வாழணும். இதுதான் சாப்பிட்டு சாப்பிட்டு சும்மா இருக்கிறது தான் பிளட்ல சுகர் லெவல் ஹைக் ஆகி சர்க்கரை வருது. இன்னைக்கு போலவே சர்க்கரை நம்ம இந்தியா ஒரு மிகப்பெரிய என்ன சொல்றது, டயபெட்டிஸில் மிகப்பெரிய டயபெட்டிஸ் மார்க்கெட் நம்ம இந்தியா. இந்த பிரச்சனை ஏன் அன்னைக்கு பணக்கார சர்க்கரை நோய் பணக்கார நோய் ஏன் சொன்னாங்க அப்படின்னா பணக்கார தான் தின்னு சும்மா உட்காந்துருப்பா என்ன பண்ணுறதுன்னு தெரியாம, அதனால பிளட்ல சுகர் லெவல் அதிகமாக இருந்துச்சு. இன்னைக்கு நிறைய பேர் அப்படி இருக்கான். சாப்பிட்டு சும்மா இல்லை, கண்டதை சாப்பிட்றான். அன்னைக்கு பணக்காரங்க அரிசி சாப்பாடு சாப்பிட்டாங்க, மற்றவங்களாம் வேற மாதிரி ஃபுட் ஸ்டைல் ஃபாலோ பண்ணாங்க. ஆனால் இன்னைக்கு எல்லாரும் அரிசி சாப்பிட்றோம், அரிசி மட்டும் சாப்பிட்றோம், கண்டதையும் சாப்பிட்றோம். எக்கச்சக்கமாக பிளட் சுகர் ஹைக் ஆயிடுது. கண்ட நேரத்துக்கு கண்டதை தின்னுக்கிட்டே இருக்காங்க. ஸோ அதாவது என்னன்னா இன்னைக்கு அதெல்லாம் பண்றான், நாளைக்கு அதையும் பண்ணுவான். அதன் விளைவா ஹியூமன் ரேஸ் அழியும் சான்ஸ் இருக்கு. ஓகே, எனி அதர் கொஸ்டின்? இல்ல. ஓகே, ஸோ இன்னைக்கு ஏஐனால ப்ரெசண்ட்டாக இருக்க நம்ம ஹியூமன்ஸ் சொசைட்டி ஹியூமன் கம்யூனிட்டி எந்த லெவலுக்கு ஏஐ மூலயமா ஃப்யூச்சரில் எப்படி இருக்கும் அப்படின்னு ஏஐ கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணுறப்ப எப்படி இருக்குன்னு பார்க்குறப்ப எலான் மஸ்க் சொல்கிறது ஏஐ மனுஷங்களுக்கு ரொம்ப டேஞ்சரஸ்ன்னு சொன்னார். ஆனால் ஏஐ இருக்கிறதுனால மனுஷனோட ஹேபிட்ஸே மனுஷனுக்கு டேஞ்சரஸாக மாறி தானே தன்னோட அழிவுக்கு வழிவகுத்துக்குவான் அப்படின்றது தான் என்னுடைய கருத்தாக இருக்குது. ஏன்னா இன்னைக்கு மனுஷங்க தான் பண்ணுறாங்க, நம்ம மரணத்தை நோக்கி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் நாளைக்கு அது ஏஐயோட துணை கொண்டு ஃபாஸ்ட் பண்ணப்படும் அந்த ப்ராசஸ். 63 வயசு 65 வயசு தான் சாகக்கூடிய வயசு அப்படின்ற இடத்துலேருந்து 30-45 வாழ்ந்தாலே அது பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரியான ஒரு காலகட்டத்துக்கு நம்ம ஏஐ கூட ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ ஃப்யூச்சர் இப்படி தான் இருக்கலாம் அப்படின்றது தான் நான் சொல்கிறேனே தவிர இப்படி தான் இருக்குன்னு சொல்கிற அந்த சைடுக்கு நான் போகல. ஏன்னா தேர் ஆர் ஆல்வேஸ் அ மிஸ்ட்ரி. ஒரு இடத்துலையும் ஒரு மிராக்கிள் நடக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கக்கூடாதுன்றது என்னோட வேண்டுகோள், என்னோட விருப்பம். பட் என்னோட ப்ரொடிக்ஷன் படி இங்கே இருக்க ரூட் அந்த பக்கம் போகிறதுக்கும் நிறையா சான்ஸ் இருக்குது அப்படின்னு நான் சொல்லி ஸோ இந்த வீடியோட முடிச்சுக்கலாம். இதே மாதிரி இன்னொரு நாள் இன்னொரு டாப்பிக்கில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.